புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். உத்தராகண்டை பின்பற்றி தமிழகத்திலும் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், அனைத்து மதத்தினரையும் சமமாக நடத்த வேண்டும் என தமிழக அரசை அர்ஜுன் சம்பத் வலியுறுத்தினார். தமிழகம் முழுவதும் உள்ள முருக பக்தர்கள், இந்து முன்னணி, சங்க பரிவார் அமைப்புகள், அனைத்து இந்து அமைப்புகள் எல்லோரும் இணைந்து திருப்பரங்குன்றம் மலையினுடைய புனிதத்தை காக்க வேண்டி ஒரு மிகப்பெரிய பெருந்திரள் போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள். அதுக்கு 144 தடை உத்தரவு போட்டு எங்கள் நிர்வாகிகள் எல்லாரையும் வீட்டுக்காவலில் வச்சு கைது பண்ணி மண்டபங்களில் சிறை வச்சு இப்படி மிகப்பெரிய ஒரு தடையை ஏற்படுத்தினார்கள். நீதிமன்றத்தை அணுகினோம். அந்த தடை மதிய நேரத்தில் உடைபட்டு போனது. 5 மணிக்கு நமக்கு மதுரையில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொள்ளலாம் என்கிற அனுமதி கிடைத்தது. மிகப்பெரிய அளவிலே முருக பக்தர்கள் அதிலே பங்கெடுத்து கொண்டார்கள். தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. எந்த வன்முறையும் இல்லை, ஆட்சேபகரமான கோஷம் இல்லை. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. எப்படியாவது இதில் ஒரு வன்முறையை கொண்டு வந்து விட வேண்டும், ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்க வேணும்னு சொல்லி இந்த திராவிட மாடல் நிர்வாகம் முயற்சித்தது. ஆனால் எந்த பிரச்சனைக்கும் இடம் கொடுக்காமல் அமைதியான முறையிலே நம்முடைய நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது. கைது செய்யப்பட்டவர்கள் நேற்றைய தினம் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நீதிமன்ற உத்தரவுப்படி தான், இந்த அரசாங்கம் பண்ணலை. நேற்றைய தினம் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்ட முருக பக்தர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்து மக்கள் கட்சியின் சார்பில் நீதிமன்றத்திலும் வழக்கு போட்டிருக்கும். மலை மேலே பலியிடுதல் கூடாது, அதே மாதிரி மலை மேலே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும், திருப்பரங்குன்றம் மலை முழுவதுமே முருகனுக்குத்தான் சொந்தம் என்கிற அந்த தீர்ப்பு அது முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இது எல்லாவற்றையுமே நீதிமன்றத்திலையும் இந்து மக்கள் கட்சி வழக்காக போட்டிருக்கிறது. எனவே தமிழக அரசு இனியாவது இந்த விஷயத்திலே பொறுப்புணர்ச்சியுடன் அணுகி ஒரு மத பதட்டம் இல்லாமல் என்ன உண்மையோ அதை நடைமுறைப்படுத்துங்க. அதை விட்டுட்டு வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு இந்து இயக்கங்களை, பாரதிய ஜனதா கட்சியை, இந்து மக்கள் கட்சியை ஒடுக்கிவிட்டால் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று நினைத்தால் அது நடக்காது. தமிழக மக்கள் ஒருபோதும் முருகன் மலையை விட்டு கொடுக்க மாட்டார்கள். ரொம்ப சிம்பிள். அறநிலையத்துறை கூப்பிட்டு பாருங்கள், எல்லா ஆவணங்களும் எங்ககிட்ட இருக்குது, தீர்ப்பு எங்ககிட்ட இருக்குது. யாராவது மீறி இங்கே வந்து பலியிட்டிங்கன்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம். அறநிலையத்துறை அமைச்சர் இன்னும் பேசவே இல்லை. அவர் பேசும்போது என்ன பேசுகிறாருன்னா, ஒரு நகைச்சுவையாக பேசுகிறார். அல்லாவையும் காப்பாற்றுவோம், முருகனையும் காப்பாற்றுவோங்கிறார் சேகர் பாபு. அதே மாதிரி தமிழக முதலமைச்சர், துணை முதல்வர், இவங்க எல்லாம் யாருமே இது பற்றி எந்த கருத்தும் சொல்லாமல் இருக்காங்க. அதனால் இந்த விஷயத்தை உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும். இந்த விஷயத்திலே சமரசத்திற்கு இடமில்லை. முருகன் மலை அது கடவுளுக்கு சொந்தமானது, அது முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும். அங்கே முருக பக்தர்களின் மனம் புண்படும்படி, இப்போல்லாம் தைப்பூசம் வருது, பாத யாத்திரை போகிறோம், விரதம் இருக்கிறோம், கந்தசஷ்டி விரதம், இதெல்லாம் முருகனுக்கு நாம் இருக்கிறோம். நம்ம விரதம் இருக்கும்போது மாமிசம் சாப்பிடுவோமா? செருப்பு காலில் கூட நடக்க மாட்டோம் கிரிவலத்தில். அவ்வளவு நல்ல விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய நம்ம புனிதமாக நினைக்கக்கூடிய மலையில் வந்து நான் வந்து மாமிசம் திம்பேன் அப்படின்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்? அதனால் இந்த சக்திகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். உத்தரகண்ட் மாநிலத்திலே முதலமைச்சர் புஷ்கர் தாமி அவர் கடந்த சட்டசபை கூட்டத்தொடரிலே பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார். தமிழகத்திலும் பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். எல்லாரும் தமிழர்கள்ங்கிறோம், எல்லாரும் தமிழக மாநிலத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் முஸ்லீம்களுக்கு ஒரு சட்டம், கிறிஸ்தவனுக்கு ஒரு சட்டம், மத அடிப்படையிலே பாகுபாடு காட்டுகின்ற சட்டம் தமிழகத்திலே இருப்பது அது மத நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிக்கும். கிரிமினல் சட்டம் எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்குது.
ஏன் சிவில் சட்டம் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடாது? நீங்கள் திராவிட மாடல் அரசு எல்லோருக்குமான அரசுங்கிறீங்கள, அப்போ எல்லாருக்கும் பொதுவான சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும். இது முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை வழிபாட்டை பாதிக்காத வகையில் சிவில் சட்டத்தை கொண்டு வரணும். உத்தரகண்ட் மாநிலத்தில் செஞ்சுருக்காங்க, அது வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அது மாதிரி தமிழகத்தில் இது வந்தால் தான் இந்த மத பிரச்சனையெல்லாம் வராது. பொது சிவில் சட்டம் வரணுங்க. முஸ்லீமுக்கு ஒரு சட்டம், கிறிஸ்தவனுக்கு ஒரு சட்டம், தமிழனுக்கு ஒரு சட்டம், எப்படிங்க இது நியாயமாக இருக்கும்? கல்வி உதவித்தொகை, இப்போ ஒரு விளம்பரம் பார்த்தேன், ஆதி திராவிட கிறிஸ்தவர்களுக்கு கல்வி உதவித்தொகை. அவன் ஆதி திராவிடனா கிறிஸ்தவனா? கிறிஸ்தவனா மாறினா எப்படி ஆதி திராவிடனா இருக்க முடியும்? ஆதி திராவிடனா இருந்தால் எப்படி கிறிஸ்தவனா இருக்க முடியும்? கல்வி உதவித்தொகையா கிறிஸ்தவர்களுக்கு? அல்லது ஏதாவது நலத்திட்டங்களா முஸ்லீம்களுக்கு? முழுக்க முழுக்க தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். எனவே பொது சிவில் சட்டம் வர வேண்டும். எல்லா மதத்தவரையும் சமமாக நடத்துங்க. இன்னைக்கு முருக பக்தர்கள் ஓரணியிலே திரளுகிறார்கள். தமிழக அரசு தான் அதை தேவையில்லாமல் நீதிமன்றத்தில் போய் அவங்க என்ன சொல்கிறாங்க, அரசு தரப்பு வக்கீல் எங்கள் வழக்கில் தமிழ்நாட்டில் பாபர் மசூதி பிரச்சனை மாதிரி இது உருவாக்கிடுவாங்களோ அப்படிங்கிறக்காக தடை விதிச்சிருக்கோங்கிறாங்க. இது பாபர் மசூதி எல்லாம் கிடையாதுங்க, அது மசூதி வழிபாடும் கிடையாது. தமிழகத்து முஸ்லீம்கள் பெரும்பாலானோர் தர்கா வழிபாடு. தர்கா வழிபாடுங்கிறது நம்ம கூட ஒற்றுமையாக இருக்கிறது. தர்கா வழிபாடு, கயிறு கட்டுறது, மந்திரிக்கிறது, இதெல்லாம் கூடாதுன்னு சொல்கிறவன் தான் SDBI, இதெல்லாம் கூடாதுன்னு சொல்கிறவன் தான் முஸ்லீம் லீக், இதெல்லாம் கூடாதுன்னு சொல்கிறவன் தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். தமிழக முஸ்லீம்களுக்கு விரோதமானவர்கள் அவர்கள். அவன் வேணும்னே அப்பாவி முஸ்லீம்களை தூண்டி விட்டு கொஞ்சம் பேர் அந்த ஜமாத்தை கைப்பற்றிட்டான். SDBI-காரன் திருப்பரங்குன்றத்தில் அவன் வேணும்னே பண்ணுறான். இதில் ஏதோ முஸ்லீம்கள் பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு திமுக அரசாங்கம் இந்த பிரச்சனையை சரிவர கையாளவில்லை. தமிழகத்தினுடைய அயோத்தின்னு குறிப்பிட்டாங்கன்னா அதை விட எங்களுக்கு என்ன மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்த மலை முழுவதும் முருகனுக்கு சொந்தம். அந்த மலையில் தர்கா இருக்குது. நாங்கள் யாராவது போய் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணோமா, தொந்தரவு பண்ணோமா? தர்கா வழிபாட்டுக்கு எங்காலே நிறைய பேர் போகிறானே. அங்கே வழிபாடு நடத்துறது நியாயப்படி பார்த்தா அந்த மலை முழுவதும் முருகனுக்கு சொந்தம்னு தீர்ப்பு வந்த போதே அதை அகற்றியிருக்கணும். அதெல்லாம் நாங்கள் பண்ணலை, அதை அகற்ற சொல்லியும் சொல்லலை. யாருன்னு அவர் தானே சொல்லணும். அந்த தீய சக்தி அவங்க கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தான், நவாஸ் கனி தான். அவங்க கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர் தான். அவங்க கட்சிக்காரங்க தான் பண்ணுறாங்க. இதில் மற்ற கட்சி எல்லாமே பிஜேபி ஒன்றை தவிர மற்ற கட்சி எல்லாமே ஏதோ மத ஒற்றுமைக்கு பெரிய பங்கம் வந்துட்ட மாதிரி அப்படி பேசுகிறாங்க. இப்போ அதிமுக ஒரு வேண்டுகோள் வச்சுருக்குது, இதை பேசி தீர்க்கணும். இதில் பேசுறதுக்கு என்னங்க இருக்குது? திருப்பரங்குன்றம் முதல் படை வீடுங்க. இது அதிமுககாரங்க ஒத்துக்குவாங்களா?